சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, மனிதன் மேல் வைத்த அவருடைய பிரியம், இவெல்லாம் நான் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பு, மாபெரும் திட்டம், அவருடைய சொந்த குமாரனாக இயேசுவை நமக்கு தந்து அவர் மூலமாக நாம் தேவனோடு கூட உறவு கொள்ளும்படி தேவன் நமக்கு சித்தம் கொண்டார். ஆகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு என்ன செய்தென்றால் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தானமாக, இரக்கமாக, கிருபையாக, வெகுமதியாக நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் ரோமர்கள் நிருபத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த குமாரன்று பாராமல் அவரையே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்துமஸ் என்றாலே பலவிதமான பரிசுகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான பரிசு என்னவென்றால் ஆண்டவராய் இயேசுவை நமக்கு பிதாவாகிய தேவன் பரிசாக கொடுத்தாரே, அதுவே பெரிய கிறிஸ்மஸ் என்று சொல்லலாம். ஒரு நாள் ஒரு போதகர் ஒருவர் நல்ல அருமையான ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினார். அந்த சுவிசேஷ பிரசங்கத்தில் என்ன சொன்னார் என்றால், ஒரு வயதான ஒரு குடும்பம், அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு கஷ்டம், வறுமை. அந்த வறுமையிலையும் அந்த பெற்றோர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பசியிலையும் பட்டினியும் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்து அவர்களை வளர்த்து கொண்டு வந்தார்கள். அதை பார்த்த ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்தால், உங்களுக்கோ வயதாகிவிட்டது, உங்கள் பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, இதை நாங்கள் அவங்களை எடுத்து கொண்டு போய் நாங்கள் சந்தோஷமாக வளர்க்குறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல வஸ்திரம் கொடுக்குறோம், நல்ல அவங்களுக்கு இருப்பிடம் கொடுக்குறோம், வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல உயர்வை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், ஆகவே உங்கள் பிள்ளைகளை எங்கிட்ட தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த வயது முதிர்ந்தவர்கள், எங்களுக்கு எவ்வளவு வறுமை இருந்தாலும், எவ்வளவு வயதிலே முதிர்ச்சி அடைந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். இதை பார்த்த பொழுது அந்த போதகர் என்ன சொன்னார் என்றால், இவ்வளவு கஷ்டத்திலையும், இவ்வளவு வறுமையிலையும், இவ்வளவு முதுமையிலையும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்குத்தான் கேட்டோம், வளர்ப்பதற்கு கூட அவளுக்கு கொடுக்க மனசில்லை. ஆனால் பரம தகப்பனாக அவர் நம்முடைய சொந்த குமாரனான இயேசுவை நமக்கு பலியாக கொடுத்தாரே, கிரயமாக கொடுத்தாரே, சாக கொடுத்தாரே. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் நமக்கு மீட்பு உண்டாக, பாவ மன்னிப்பு உண்டாக, நமக்கு பரலோக ஆசீர்வாத நன்மை உண்டாக, நித்தியமான வாழ்வு உண்டாக பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தாரே. கிறிஸ்மஸ் என்றால் கிவிங். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை தந்தார். இயேசுவும் நமக்காக எத்தனையோ பாடுகளை, நிந்தைகளை, அவமானத்தை சகித்தார். ஒரு யோசேப்பு சகித்தார், ஒரு மரியாதை சகித்தார். நாமும் ஆண்டவருக்கு என்று கரை கொடுப்போம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் இகழ்ச்சி, இவள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கூட என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், என் ஆண்டவருடைய நாமம் என் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் ஆண்டுடைய நாமத்தை துதிப்போம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்தாமே ஆசீர்வதிப்பாராக. May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.